நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு மூவி. சூப்பரா இருக்கு. எக்ஸ்பிரஷன்ல கன்வே பண்ண எப்படி கன்வே பண்ணுவீங்க? ஏன்னா தமிழ்ல வச்சுக்கிறாங்க அந்த நேரத்துல. சும்மா இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் வாவா இருக்கு மூவி. படம் வந்து வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு. வீட்டுக்கு ஒரு சம்பவம், தரமான சம்பவம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும். யுவன் சங்கர் ராஜா அடிச்சுக்க முடியாது. பிஜிஎம்லாம் வெறிக்க விட்டாரு. கையெல்லாம் அதிர்ந்து படம் போறதே தெரியலைங்க. படம் செம்ம ட்விஸ்ட். மற்றபடி வெங்கட் பிரபு ஃபேமிலி இருக்காங்களா, டீம் இருக்குல்ல, எப்படி பண்ணிருக்காங்க? இருக்கு அந்த சென்னை 28ல நடிச்சவங்க என்டர்டைன்மெண்ட் இருக்குங்களா? இருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மென்ட் இருக்கு. விஜய் சார் டான்ஸ்லாம் எப்படி இருக்கு? விஜய் சார் டான்ஸ் எல்லாமே விஜய் சார் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு. அத நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்கே ரெஃபரன்ஸ் எஸ்கே அதுதான் எங்க படத்துல நிறைய கேமியோ இருக்கு. கேமியோஸ் நிறைய இருக்கு. அது சொல்லி இது பண்ணல. எப்படி இப்போ பாலிடிக்ஸ் போறாரு விஜய், ஸோ அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு போற மாதிரி அந்த சீன் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த ஒரு சீன் வந்து 30 செகண்ட் வந்து நார்மல் ஆடியன்ஸ்க்கு புரியாது. ஃபேன்ஸாக இருக்கிறவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டோட்டலாக டேக் ஓவர் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகிற மாதிரி அது நல்லா இருக்கு அந்த சீன். இப்போ சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது யாருக்கும் பிடிக்கல, ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. இல்லை அதுதான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ ட்ரோல் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்களே நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்னதான் டிஏஜிங் பண்ணால் கூட லிப் மூவ்மெண்ட்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த லைவ் கான்டாக்ட் இருக்காது. அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இது பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க. சண்டு விஜய் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. உண்மையிலே நல்லா அதெல்லாம் போய் ட்விஸ்ட் அதில் அது ஒரு ட்விஸ்ட்டுன்னு அது வச்சிட்டாங்க. நம்ம ட்விஸ்ட் நிறுத்திடலாம். அதான் இந்த 3 நிமிஷம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. கட்சியில் 2 பேரும் வச்சு சூப்பர் பண்ணிடுறேன். படம் எப்படி பார்க்கலாமா? நல்லா படம் பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு எப்படி இருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. இப்போ லியோ படம் அந்த படம்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபிலிம் எப்படி இருக்குமோ நிறையா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மியூசிக்கு நல்ல தோனி கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம், நிறைய கொடுத்தாங்க. செகண்ட்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் ஆனோன்னா எண்டு வரைக்கும் படம் தெரிக்கும், ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி இருக்குதா? ட்விஸ்ட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்குது. அந்த ஒரு பிஜிஎம் வரும், அதில் வந்துட்டு தோனியை ரெஃபரன்ஸ் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி வேறு எதுலையுமே வந்துட்டு அவ்வளோ அந்த தலை வாய்ஸ் ஏதோ வருது அப்படி அதில் வந்துட்டு அதான் அஜித்தோட பாட்டு வரும். அந்த மங்காத்தா பிஜிஎம் ரைஸ் பண்ணுவாங்க. ரைஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த ஒரு சீன் ஒன்று வரும். அவ்வளோதான். விஜய் அஜித்லாம் வரல. நான் சிவகார்த்திகேயனும் அப்புறம் த்ரிஷாவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேமியோ பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். 1 டைம் இல்லை 2 டைம் வாட்சபிள் தான். அது ஃபேன்ஸை பொறுத்து தானே, நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். பேக்ரவுண்ட் செம்மையா இருந்துச்சு. எல்லாமே பக்கா 100% யார் ரெஃபரன்ஸ்ங்க இருக்குது படத்துல? அதெல்லாம் சொல்ல முடியாது. படம் பார்த்தா 1000 ரூபாய் அடிப்போமா? எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. இந்த டைட்டில் தலைவருக்கு தான். டெட்பூல் மாதிரி தலைவன் பிச்சு உலகத்தை வெங்கட் பிரபு ஹாலிவுட்டா தனி ரகங்க. இது விபி ரகங்க. இது பங்கம். தயவு செஞ்சு வாயில இருக்கலாம் படத்தை பார்த்துங்க. படம் நல்லா இருக்குங்களா? படம் நல்லா தான். பார்க்கலாம். அருமையா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கிற சூப்பரா விஜய் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆவரேஜ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டுல கேட்க நல்லா இருந்தா பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, விஜய் கேமியோ வந்து நிறைய பேர் அதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் எல்லாமே பயங்கரமா இருக்கு. வர சொல்ற மாதிரியே இல்லை, பயங்கரமா தெரியும். நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. இல்ல ஒண்ணுல ஆக்சுவலா வந்து தளபதி 2 படம் தான் இருக்கு.
அதெல்லாம் மட்டும்தான் பார்க்கணும். ரொம்ப வருத்தம் மேடம், ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம் மேடம், ரொம்ப கஷ்டம். வருஷத்துக்கு ஒரு படமாச்சு பர்சனலாக நான்லாம் வந்துட்டு அழுதுருக்கேன் மேடம். அந்த சீனை கேள்விப்பட்டவொன்னெல்லாம் பர்சனலாக அழுதுருக்கேன் நான். எப்படி தளபதியை நம்ம பார்க்க முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இந்த இடத்துல இந்த படத்துக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண வந்துருக்கோம். அந்த சென்டிமெண்ட் சீன் வேணாம் எங்களுக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் வருத்தம் தான். தளபதி இதுக்கப்புறம் செய்ய போகிற எல்லாத்துக்கும் நாங்கள் பின்னாடி நிற்போம். 2026 நாங்கள் எல்லாரும் கூட நின்று தளபதி கூட நின்று ட்ராவல் பண்ணுவோம். நீங்களும் வாங்க, நல்லபடியாக ஒரு தமிழ்நாட்டை கிரியேட் பண்ணுவோம். டிஐஜி சீன்ஸை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வெளில வந்துச்சு. அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு. படம் ஃபுல்லாக பிளானிங் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும் சீன்ஸ் எப்படி வந்திருக்கேன். அதை பற்றி இப்போ சொல்கிறது எதுவும் படம் பார்த்தா க்யூட்டாக இருக்கிற ரொம்ப அழகாக இருக்காரு. சார் ஆடியோ லஞ்சே நடக்கலையே சார், ஆடியோ லஞ்சே நடக்கலையே. ஆடியோ லஞ்ச் நடந்தால் இன்னும் பயங்கர பிரச்சனை நடந்துருக்குங்க. அதனால தான் ஆடியோ லஞ்சை இன்னும் கொடுக்கலையே. ஆடியோ லஞ்சில் உங்களுக்கே தெரியும் போன ஆடியோ லஞ்சில் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தைய ஆடியோ லஞ்சில் ஆடியோ லஞ்ச் நடந்துருந்தால் நீங்கள் சொல்லலாம், பாட்டை பற்றிலாம் பேசலாம். இப்போதைக்கு ஆடியோ லஞ்ச் நடக்கல. படம் போட்டோம் ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும்.